வணக்கம். இது உங்கள் பணம் செய்ய பழகு. இன்னைக்கு 11 செப்டம்பர் 2024க்கான தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை நிலவரத்தை பார்க்கலாம். 24 கேரட் கோல்டு இன்னைக்கு ஒரு கிராம் 35 ரூபாய் அதிகரித்து 7170 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 57,360 ரூபாய்க்கும் விற்பனை ஆயிட்டிருக்கு. 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 35 ரூபாய் அதிகரித்து 6,715 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 53,720 ரூபாய்க்கும் விற்பனை ஆயிட்டிருக்கு. கோல்டு பீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டு 60 ரூபாய் 71 காசுகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில்வர் வந்து இன்றைக்கி 50 காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் 91 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை ஆயிட்டிருக்கு. பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 7 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 25,113க்கும் 24,885 புள்ளிகளுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகி கடைசியாக 123 புள்ளிகள் குறைஞ்சு 24,918 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 54 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 51,420க்கும் 50,947 புள்ளிகளுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகி கடைசியாக 262 புள்ளிகள் குறைஞ்சு 51,010 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. ஃபின் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 24 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 23,725க்கும் 23,542 புள்ளிகளுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகி கடைசியாக 66 புள்ளிகள் குறைஞ்சி 23,588 புள்ளிகளில் 582 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து 7 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 82,134க்கும் 81,423க்கும் நடுவில் ட்ரேட் ஆகி கடைசியாக 398 புள்ளிகள் குறைஞ்சு 81,523 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. செக்டார் வந்து எல்லா செக்டாருமே இன்றைக்கி பவர் பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்காங்க. டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஏஷியன் பெயிண்ட்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பிரிட்டானியா இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ஓஎன்ஜிசி, விப்ரோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டல்கோ இவங்கெல்லாம் வந்து டாப் லூசர்ஸில் இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க, பணம் செய்ய பழகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.